ஸோ இப்போ குரு பெயர்ச்சி வந்து மேஷத்திலிருந்து ரிஷப ராசிக்கு வந்து டிரான்சிட் பண்றது. ஸோ இப்போ வந்து நாடி முறைப்படி ஆக்சுவலி பார்க்க போனா ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கூட நான் கரெக்டா சொல்லியிருப்பேன், ராசியை வந்து வச்சு பார்க்காதீங்க, லக்னத்தை வச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு லக்னம் தெரிஞ்சதுன்னா லக்னத்தை வச்சு பெயர்ச்சியை பார்த்தீங்கன்னா கரெக்டா இன்னும் அக்யூரேட்டா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா லக்னம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஜாதகத்துல ல இல்ல ஏஎஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். அப்படியும் தெரியலன்னா நீங்க கண்டிப்பா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, we will definitely help you. ஸோ இந்த லக்னத்துல இருந்த சில ராசி சில லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அதுல வந்து முதல்ல ரிஷப ராசி, ரெண்டாவது கடக ராசி, கன்னி ராசி, விருச்சிகம், மகர ராசி, கும்பராசி. ஸோ இந்த ராசிகள் எல்லாருக்குமே வந்து டிரான்சிட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும்.